இந்த பொண்ணு ஒரு தலகாணி எடுத்து அவன் வீட்டுக்காரன் தூங்குறான்னு சொல்லிட்டு அவன் தலையில வைத்து அமுக்குறா. பார்த்தா அது காலு, அவனோட தலை ஆப்போசிட்ல இருக்கு. அவனும் அந்த நேரம் பார்த்து உடனே எழுந்துறா. என்ன பண்றேன்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு தலகாணி கொடுக்கலாம்னு சொல்லி வந்தேன்னு சொல்லிட்டு அவனோட தலையில வைக்கிறா. உடனே அவன் மறுபடியும் படுத்து தூங்கிடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பிளான் பண்றா. டேபிள் ஃபேனோட ஒயரை கட் பண்ணி அதுல சுவிட்ச் பாக்ஸ்ல போட்டு சுவிட்சா போட்டுவிட்டு அந்த ஒயரை கீழே வச்சு அதுல கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. இப்ப பண்றது எல்லாத்தையுமே அதே வீட்டுல திருட வந்த அந்த பொண்ணு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றது தெரியாம அங்கிருந்து போயிடுறா. இவனும் எழுந்து வெளியே போலான்னு சொல்லிட்டு இறங்குறா பாருங்க. அந்த தண்ணியில காலை வச்சு இவனுக்கு ஒண்ணுமே ஆகல. ஏன்னா அந்த திருட வந்த பொண்ணுக்கு இவ்வளவு நடக்கிறத பார்த்துட்டு மனசு கேட்காம அந்த பிளக்ல இருந்து ஒயரை பிடிங்கிருப்பா. அதனாலதான் அவனுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. வெளியே வந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுக்கிறான் பாருங்க. மறுபடியும் அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் நிப்பாட்டுறா. மறுபடியும் அந்த சாப்பாட்டுல என்னமோ கலக்குறா. இது எல்லாத்தையுமே அந்த திருட வந்த பொண்ணு பாத்துறா. இவன் சாப்பிடக்கூடாதுன்னு என்ன பண்றான்னா உள்ள வந்து சவுண்டு போட ஆரம்பிச்சிடறா. அந்த பொண்ணு இந்த வீட்டுல திருட தான் வந்திருப்பா. என்னதான் இருந்தாலும் இவ பண்றதெல்லாம் பார்த்துட்டு இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த மாதிரி பண்ணிருப்பா. அதுக்கப்புறம் இவ போலீஸ்க்கும் கால் பண்ணிருப்பா. நீ என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வீட்டுல கேட்டுட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணை கேட்டுக்கிட்டே இருக்க நேரம் பார்த்து அந்த பொண்ணு நடந்ததெல்லாம் அவனுடைய ஹஸ்பண்ட்டையும் சொல்லிட்டு போலீஸும் வந்து அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க.